Jesus. Hallelujah. இந்த காலை வேளையிலும் கூட இந்த அதிகாலை நேரத்தில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த நேரத்திலும் கூட இந்த காலை வேளையில் தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைகிறார்கள். ஆமென். கர்த்தரை தேட வேண்டும் என்ற உணர்வுடையவர்கள் அவர்களால் தூங்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் கர்த்தர் குறைவு வைப்பதே இல்லை. ஆமென். அதுவும் அதிகாலையில தேடி அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. யாரும் கொஞ்ச நேரம் துதித்து ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட உம்மை தேடுவதற்கு எங்கள் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கர்த்தரை மட்டுமாய் தாங்கி நடத்தி அப்பா இந்த நாளில் உம்மை ஆராதிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நாங்கள் ஆராதிக்கிற பாடுகிற எல்லா பாடல்கள் வழியாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, இடைப்படுங்கப்பா. உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்களை நடத்துவதாகப்பா. ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீட்டாமே எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனை உடைய கருத்துல கொடுக்கிறோம் எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையிலும் கூட உற்சாகமாய் நாம் யாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை கூட நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. சொல்லலாமா? உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்களேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்வோமா? உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்களேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சொல்லலாமா என்ன உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதி. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று நம்மை கர்த்தர் தள்ளிடவில்லை. ஹல்லேலூயா. அன்போடு நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார். பாவங்களை கழுவி நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னாயும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னாயும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, சொல்லுங்களேன், என் ஜீவன் பிரியும் வரை, என் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மீண்டும் சொல்வோமா? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னாயும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னாயும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சொல்லுங்களேன், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோமா? உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். என்னாலும் உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இந்த காலை வேளையில் என் நாட்கள் முடியும் பொழுது கூட, என் ஜீவன் பிரிகிற நேரம் வரைக்குமே என் ஜீவனுள்ள தேவனை நான் உண்மையாய் ஆராதிப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் தேவனை ஆராதிப்பது எத்தனை இன்பமான காரியம். அவரை ஆராதிப்பது, ஓ ஹல்லேலூயா, அது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பெரிய பாக்கியமா இருக்கிறது. ஓ, அதை போல ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இல்லை இல்லை. ஏனென்றால் அவர் நமக்கு ஊற்று தண்ணீராய், ஓ ஹல்லேலூயா, நம்மில் பொங்கி வருகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பவர். நாம் சேர்ந்து கூட கரங்களை தட்டி நாம் பாடலாமா?
தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சொல்லுங்க, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலாயை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலாயை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில். சொல்வோமா, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய ஆவி என்னில் வரும் பொழுது ஊற்று தண்ணீராக என்னை நிரப்புமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இரட்சிப்பின் ஊற்றுக்கண் எந்தன் சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. இரட்சிப்பின் ஊற்றுக்கண் எந்தன் சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே, ஆவலுடனே பெற்ற வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி. சொல்லுவோமா, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில். சொல்லுவோமா, பாவ கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஓ ஹல்லேலூயா, சேர்ந்து சொல்லுங்களேன். கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே, பூரணமாக்கிட தேவன் பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில். சொல்லுங்களேன், ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால். சொல்வோம், ஆசீர்வாதியும், ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஓ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஓ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும்.
ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். எத்தனை பேர் அப்படி கேட்க முடியும் இந்த காலை வேளையில? ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீராக, ஜீவ நதியாக நம்மை நிரப்புவதற்கு நம் தேவன் போதுமானவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற ஜனங்களை அவர் நிரப்புகிற தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். ஓ ஹல்லேலூயா. He is very faithful with us. ஹல்லேலூயா. அவரே நம்மை காண்கிறவரும், நம்மை தப்புவிக்கிறவரும், நம்மை நடத்துகிறவருமாய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை காண்கிறவர் நீர் ஒருவரே ராஜா, என்னை தப்புவிக்கிறவர், ஓ ஹல்லேலூயா, என்னை காப்பாற்றுகிறவர். துதித்து சொல்லுங்க, அப்பா என்னை காப்பாற்றுகிறவர் நீர் ஒருவரே ராஜா, என்னை நடத்துகிறவர் நீர் ஒருவரே, என்னை இம்மட்டுமாய் நடத்துகிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. ராஜா உம்மை உயர்த்துகிறோம். நீர் சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் எங்கள் ஆதரவு? ஒருவேளை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை எனக்கு உதவி செய்ய எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனோ உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்காக மறு உத்தரவு அருளுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறாரே. அவர் போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில்? ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி, உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி, உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி. எதிரான யோசனை அதமாக்கினி, உந்தனின் யோசனை நிறைவேற்றினி. எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி, உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி, உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை சொல்வோமா? எங்கள் ஆதரவே, எஸ் லார்ட், எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம், சொல்லுங்களேன், ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, சொல்வோமா? அவரை ஆதரவாக கொண்ட ஜனங்கள் வெட்கப்படுவது இல்லை. அவரை தங்கள் அடைக்கலமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை.
எங்கள் மறைவீடமே உம்மை சொல்லுங்களேன். எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பே. கரடான பாதையில் தூக்கிச் சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ. கரடான பாதையில் தூக்கிச் சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தே, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினே. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தே, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினே. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எத்தனை இன்பமான காரியம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை சொல்லுமா. எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஓ ஜீசஸ், எங்கள் ஆதரவே. ஓ உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. இந்த காலை வேளையில சொல்லுங்க, உம்மை போல என்னை நேசித்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னோடு கூட ஜீவிக்க வேறு யாருண்டு ராஜா? என் கண்ணீரை காண்கிறவர், என் மீது கிருபையா இருக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை ஆசீர்வதிப்பவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஆமென். என்னை நடத்துகிற தேவன் அவர் ஒருவரே. எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர் ஒருவரே. அவரை போன்ற தெய்வம் கொடுக்கப்படவில்லை. ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், நானே கர்த்தர், எனக்கு முன்பதாகவும் சரி எனக்கு பின்பதாகவும் சரி வேறு ஒரு தேவன் கொடுக்கப்படவில்லை. எனக்கு வேறு தெய்வன் கொடுக்கப்படவில்லை. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவர் உங்களுக்காக இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். Oh, when you pronounce his name, oh, when you pronounce his name, he will come down for you. Oh, he will help you. Hallelujah. மை உயர்த்துகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. ஹே பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, இது வானத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. கேள் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்வோமா? ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது
இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. ஏல்பெத்தே ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஓயே பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொல்லுங்களேன். எஸ்லா என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பெத்தேலே பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தேல் ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில அவர் சொன்னதை எனக்கு செய்யாமல் என்னை கைவிட மாட்டாரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எனக்கு குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு. சொல்லுவோமா? குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஏசையா எனக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு. சொல்லுங்களேன். புல்லுள்ள புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். குறையில்லையே குறையில்லை குறையில்லையே எனக்கு
ஆண்டவரை தேடுவோர்க்கு சொல்லுங்களேன், குறையில்லையே ஏசையா, எனக்கு குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, எனக்கு குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே எனக்கு. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே ஏசையா. ஓ ஆண்டவரை தேடுவோர்க்கு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், குறையில்லையே அப்பா, எனக்கு குறையில்லை அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எல்லா குறைவுகளை மாற்றுகிற ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடட்டுமே. ஓ இந்த நேரத்தில் கிரியை செய்யட்டுமே. என் ஆத்துமாவை தேற்றுகிற ஆண்டவர் ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். குறையில்லையே ஏசையா, குறையில்லையே, ஓ குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே எனக்கு. ஓ ஆண்டவரை தேடுவோர்க்கு ஓ குறை. இந்த நாளில் நீங்கள் சொல்லும் பொழுது எல்லா குறைவுகளும் நீங்கட்டும். எல்லா குறைவுகள் இந்த நேரத்தில் நீங்குவதாக. எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றுவாராக. இந்த நேரத்தில் கர்த்தர் எல்லா குறைவுகளை நீக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது மாறி போகும். நிறைவானவர் எங்கு உண்டோ அங்கு குறைவு இல்லை. நீங்கள் தேடுகிறவர் யார் தெரியுமா? நீங்கள் தேடுவது குறைவே இல்லாத ஒரு ஆண்டவரை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். You know, you are seeking the Lord. Oh hallelujah. அங்கு குறைவு இல்லை. நீங்கள் தேடுகிற ஆண்டவரிடத்துல குறைவு இல்லை. அவர் நிறைவானவர், நிறைவான தேவன். அந்த நிறைவானவர் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் உள்ளத்துல ஒரு நிறைவு, உங்கள் இருதயத்துல ஒரு நிறைவு, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் ஒரு நிறைவு. குறைவுகளை மாற்றுகிறவர் அவர், அன்பின் ஆவியானவர். அவர் வருகிற இடத்துல எல்லாவித சூழ்நிலைகளும் மாறும். கொஞ்ச நேரம் துதித்தப்பா, என் வாழ்க்கையில ஒரு விசை நீங்க வருவீங்களா? என் வாழ்க்கையில ஒரே ஒரு விசை, என் வாழ்க்கையில ஒரே ஒரு விசை கேளுங்களேப்பா. என் வாழ்க்கையில ஒரு விசை கிரியை செய்யுங்கப்பா. கேளுங்களேன். உங்கள் குறைவுகளை மாற்றுகிற ஆவியானவர் உங்கள் மத்தியில வரட்டுமே, வரட்டுமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். சொல்லுங்களேன். என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உன் கையில் களிமண்ணா,
உடைத்து உருவாக்கும் குயவனே உம் கை களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க இந்த காலை வேளையில? அவருடைய சித்தப்படி செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேனப்பா. அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்னை நான் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறீங்க இந்த காலை வேளை? ஓ, என்னை நான் உடைய கருத்துல முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேனப்பா. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கேட்போமா? வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. ஓ, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. சொல்லுவோமா? வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஓ, சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் கேளுங்களேன். நிறைவே எங்கள் வாழ்க்கையில இறங்கி வருவீராகப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஓ நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவி சொல்லுங்களேன். நிறைவானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதும். ஓ ஆவியானவரே, ஓ இயேசுவே எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக. எங்கள் உள்ளத்துல இறங்கி நீர் வருவீராக. இந்த நாளில் எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, oh those who are asking and asking and asking, yes today oh God is going to pour out. Oh hallelujah, God is going to pour out His Spirit, oh His life inside you. If you ask, if you start to ask with God, He will fulfill you. Not in the worldly blessings, not what you are asking, but God in His own plan will happen in your life. It's happened in your life. How many of you believing that? If you ask God, God come with me, God fill my heart. If you ask, oh yes, God is going to fulfill you. He never forsake you. கேட்போமா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் நிறைவே நீர், ஓ நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியார் சொல்வோமா? நிறைவே. Yes Lord, oh fulfill me Lord in the name of Jesus. Oh in the name of Jesus we are asking, oh fill this church in the name of Jesus. உம்முடைய நாமத்தினால் இந்த சபையை நிரப்புவீராக. இந்த சபையில ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உம்முடைய பிரசன்னத்தை இந்த சபையில நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் கர்த்தர் நீர் ஊற்றுவீராக. சொல்லுங்களேன். ஓ இயேசுவே இந்த சபையை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். இந்த சபையில தேவ ஆவியானவரை ஊற்ற விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த நேரத்தில் நீங்க கனெக்ட் ஆயிருக்கிறீங்களோ அத்தனை பேரோட வாழ்க்கையிலும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவை கட்டளையிடுவார். ஆவிக்குரிய நிறைவு, ஓ சந்தோஷத்தின் நிறைவு, ஆவியின் கனியின் நிறைவு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ண போகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த நேரத்தில்? ஓ வாக்குவாதங்கள் மாறட்டும், குடும்பத்தில் எல்லாவித சண்டைகள் மாறுவதாக, குடும்பத்துக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் கேட்டால் மாத்திரம் போதும், நீங்கள் கேட்டால் மாத்திரம் போதும், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அவருடைய ஆவியானவர், ஓ ஹalleluya, அவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இந்த நேரத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஒரு சிலர் இன்றைக்கு யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களோ அல்லது நம்ம மத்தியில் இருக்கிறவர்களோ ஒரு சிலர் ஆக்சிடென்ட்டுக்கு கர்த்தர் தப்பு வைக்க போகிறார். ஒரு சில ஆக்சிடென்ட்டுக்கு கர்த்தர் தப்பு வைக்க அவர் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறார். நன்றி சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுங்க.
உங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை கர்த்தர் திசை மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய தீங்கை, வீணான தீங்குகளை கர்த்தர் இன்றைக்கு திசை மாட்டி கொண்டிருக்கிறார். நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு எனக்கு இந்த காரியம் தப்பாதான் முடியும்னு. இல்ல, God is going to change the direction of the difficulties today. Yes, today. Oh hallelujah. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர் தான் உங்களுக்கு வருகிற தீங்கை கர்த்தர் இந்த நேரத்தில் மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டி இருந்த அந்த அம்பை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். Oh hallelujah. Satan aimed you to give a arrow on you, but God is changing the direction of the arrow. You don't worry, just pray. Oh hallelujah. நீங்க ஜெபித்தால் மாத்திரம் போதும். கர்த்தரால முடியாது என்று எதுவும் இல்லை. கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை பாதுகாப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவாராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட பேசுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இருக்கிற வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல 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 பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். ஆமென். நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களா இருப்பதினால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பாதுகாக்க அவர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆபத்துகளில் இருந்து விலக்கி உங்களை பாதுகாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார் உங்களை ஆபத்திலிருந்து. எப்படி ஆபத்திலிருந்து? ஒரு ஆபத்தை பிசாசு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறான். ஆனால் கர்த்தரோ அதை உங்கள் கண்கள் முன்பதாக விலக்க போகிறார். நீங்கள் அதை காண்பீர்கள், நீங்கள் அதை காண்பீர்கள். நேற்றைய தினத்தில் கூட நான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். எங்கள் தமிழ் மற்றும் கன்னடா ஆராதனையில் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், ஏசாயா 43 அதிகாரம் 10, 11, 12 நான் செய்தியாக கொடுத்து கொண்டிருந்தேன். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்ற வசனத்தை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த வசனத்தை 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், நீங்கள் சாட்சிகளா இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று நான் சொன்னேன். தேவ மகிமை உங்களை வந்து நிரப்பும் என்று நான் சொன்னேன். ஆனால் எப்படி சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வது, எப்படி நம் வாழ்க்கையில சாட்சி உள்ளவர்களாய் இருப்பது என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து நீங்க வாசிங்களேன். நீங்களோ பூமி எங்கும் சாட்சியுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு ஏசாயால, எனக்கு சாட்சி யாரு? நீதான் மகனே, நீதான் மகளே, நீதான் எனக்கு சாட்சி. You are my witness. I'm not going to ask with anybody. You are. I already chosen you to be a witness. நான் உன்னை ஏற்கனவே தெரிந்து கொண்டேன் ஒரு விட்னஸ் ஆன இருப்பதற்கு. ஆனால் நீ சாட்சி உள்ளவனாய் வாழ்வதற்கு முதலாவது உனக்கு பரிசுத்த ஆவி தேவை. இங்க அதைத்தான் சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து,
வசனம் சொல்லுகிறது பாத்தீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற சாட்சி எங்கிருந்து வருகிறது? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷையினால் நிரம்பும் பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். அந்த ஆவியின் பலன் உங்களை நிரப்புகிறது. அந்த ஆவியின் பலன் உங்களை நிரப்பும் பொழுது நீங்களோ உலகம் எங்கிலும் சொல்லப்படுகிறது, எருசலேம், யூதா, சமாரியா, நீங்க சொல்லலாம் இந்த பெங்களூர் பட்டணம், கர்நாடகா, இந்தியால நான் சாட்சியாக என் தேவனுக்கு நிற்பேன். எப்ப தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து நிரப்பும் பொழுது. பரிசுத்த ஆவி உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் முதலாவது பலன் அடைந்து, வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரொம்ப அழகா அந்த இடத்துல how God beautifully mentioned, I will strengthen you to be a witness. ஏன் தெரியுமா? நீங்கள் சாட்சியாய் நிற்கும் பொழுது அநேகர் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள். அநேக குடும்பங்கள் உங்களுக்கு எதிராக வருவார்கள். அநேகர்கள் பிசாசு உங்களுக்கு விரோதமாக நிற்பான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது அத்தனையும் எதிர்த்து நிற்க, அது அத்தனையும் ஜெயித்து நிற்க உனக்கு நான் பலன் தருகிறேன். உன்னை நான் பலப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எதுல பலன் அடைகிறீர்கள்? பாவத்தை மேற்கொள்ள. ஹல்லேலூயா. இந்த பூமியில இயேசுவின் நாமத்தை தைரியமாய் சொல்ல கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். அப்படியாய் நீங்கள் பலன் அடையும் பொழுது மத்தேயு 5:14-16 சொல்லுகிறது, you are the light of the world, let your shine before others that they may see your good deeds and glorify your Father in heaven. வசனம் பாத்தீங்களா? ஆண்டவர் ஆரம்பத்துல சொல்றாரு, நீதான் மகனே எனக்கு சாட்சி. இரண்டாவது சொல்றாரு, பரிசுத்த ஆவியில நிரம்பும் பொழுது, நீ பரிசுத்த ஆவியில நிரம்பினால் நீ பலனடைவாய். இந்த உலகத்துல எனக்கு சாட்சியாக நிற்பாய். அதே நேரத்துல இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆனால் ஏன் தெரியுமா உங்களை கர்த்தர் வெளிச்சமா மாற்ற விரும்புகிறார்? நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு. யார் மகிமைப்படுத்தும்படிக்கு? உங்களை காண்கிற மனிதர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். அவருக்காக நீங்கள் ஒன்று செய்யுங்க, அவருக்காக உங்களுக்கு 100 செய்வேன்னு சொல்றாரு. அதான் சிம்பிளா சொல்லணும்னா, அவருக்காக அவர் சொல்றது ஒண்ணு, எனக்காக சாட்சியாயிரு மகனே. உன் வாழ்க்கையை சாட்சியா மாற்று. உன் வார்த்தைகள் சாட்சியா மாறட்டும். Be a witness for me. Then the Holy Spirit will come and strengthen you, and you will be witness among all the people. Hallelujah. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறும் பொழுது உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. என்ன வெளிச்சம்? சாட்சி என்ற வெளிச்சம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்னும் வெளிச்சம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய குணாதிசயம் என்னும் வெளிச்சம் இந்த உலகத்திற்கு முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுது. அப்படி பிரகாசிக்கும் பொழுது இந்த உலக மனிதர்கள் என்ன செய்வார்களா? ஆஹா, ஆண்டவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் வந்திருக்கிறானே என்று பிதாவை மகிமைப்படுத்துவார். நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்றேன் கேளுங்களேன். நீங்கள் உண்மையாய் நடக்கும் பொழுது, ஒரு உங்க ஆபீஸ்ல எல்லாரும் முன்பதாக நீங்கள் உண்மையாய் நடக்கும் பொழுது அநேகர் உங்களுக்கு எதிராய் நிற்பார்கள். அது இயற்கை. ஆனா அதே நேரத்தில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா, கிறிஸ்தவனா இருக்கிறான், he is a Christian, so he is being like that. உண்மையா இருக்கிறான், பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான், அவன் பாரு வேலையில எவ்வளவு உண்மையா இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லி அவரை உண்டாக்குன ஆண்டவரை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். அதுதான் சாட்சி. நீங்க போய் எல்லாத்தையும் போய் இயேசு இயேசுன்னு சொல்ல தேவையில்ல.
உங்க வாழ்க்கையை, நீங்க வாழ்ற வாழ்க்கையே அது சாட்சியாக மாறிவிடும். அதுவே வெளிச்சமாக மாறிவிடும். அந்த வெளிச்சத்தின் காரணமாக பிதாவானவர் மகிமைப்படுகிறார். அதத்தான் அவர் சொல்றாரு, எனக்கு யாரு சாட்சி? நீங்க தான்ப்பா சாட்சி, வேற யாரும் சாட்சி வேணாம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனமே, நான் அறிந்து கொண்ட என் ஜனமே, நீதான் எனக்கு சாட்சி. ஹல்லேலூயா. பிதாவானவரை மகிமைப்படுத்தும்படி சாட்சியான வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 5:20 நீங்க பாருங்களேன். 2 Corinthians 5:20, 2 Corinthians chapter 5:20 அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாயிருந்து, எப்படி ஸ்தானாதி அம்பாசிடர், தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். என்ன இந்த இடத்துல சொல்லப்படுகிறது? நீங்கெல்லாம் யாருன்னா, நீங்கெல்லாம் யாரா? கிறிஸ்துவினுடைய அம்பாசிடர்ஸ், ஸ்தானாதிபதிகள். ஸ்தானாதிபதிகள்னா என்ன தெரியுமா? அவரை ரெப்ரசன்ட் பண்ற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஆண்டவரை பிரதிபலிக்கிற ரிஃப்ளெக்டர்ஸ். ஹல்லேலூயா. கண்ணாடியில போய் நம்ம நின்னோம்னா நம்ம முகத்தை நம்மளே பார்ப்போம்ல, அது மாதிரி ஆண்டவர் முன்பதாக நிற்கும் பொழுது அவரை நம்ம பிரதிபலிக்கணும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றார், நீங்க யாருன்னா என்னோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், என்னோட அம்பாசடர்ஸ். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கை அப்படி மாறணும். நம்மளோட வாழ்க்கை அப்படி மாறுச்சுன்னா பாருங்களேன், அன்று வேவு பார்க்க சென்ற காலேப் மற்றும் யோசுவா அவர்கள் அந்த இடத்துல சாட்சியாய் சொன்ன பொழுது, அவருக்கு விரோதமாக எழும்பின பொழுது, இஸ்ரேல் ஜனங்கள் கல்லை எடுத்து எரிய நினைக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அவருடைய ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. நான் சொல்றேன் கேளுங்க, நீங்கள் சாட்சிகளாய் மாறும் பொழுது, நீங்கள் தேவனுக்காக சாட்சிகளாய் நிற்கும் பொழுது, தேவ மகிமை உங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பும், உங்கள் சபையை நிரப்பும். நீங்கள் இருக்கிற இடத்தை அது மூடி மறைக்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை அது வாய்க்காதே போகச் செய்யும். 2வது காரியம் தெரியுமா? அதே காரியம் புதிய ஏற்பாட்டில் நடந்தது ஸ்தேவானுடைய வாழ்க்கையில. ஸ்தேவான் தேவனுக்காக சாட்சி சொன்ன பொழுது, அநேகர் அவரை கல்லெறிந்து கொள்ள நினைத்த பொழுது, அதற்கு முன்பதாகவே தேவனுடைய மகிமை வானத்தை திறந்து காண்பித்தது. அல்லேலூயா. ஏன் நடந்தது? சாட்சிகளாய் மாறின பொழுது. கர்த்தர் இன்றைக்கு அதை எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அப்படியாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையை மாற்றுங்க. உங்க பேச்சு, நடக்க எல்லாவற்றையும் மாற்றி பாருங்க. கர்த்தருடைய அந்த மகிமையை நீங்கள் காண்பீர்கள். யாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எஸ் லார்ட். சாட்சியுள்ள ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த வசனத்தை கேட்ட, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் உமக்கு சாட்சியுள்ளவர்களாக மாறட்டும். பரிசுத்த ஆவியை பெற்று பலன் அடைந்து இந்த உலகத்திற்கு சாட்சியாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாறட்டும். தேவன் நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்வீராக. இந்த நேரத்தில் இதை கேட்கிற யாவரும் தங்கள் வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார்களாக. கர்த்தருடைய மகிமையை காண்பார்களாக. இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். யாவரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய கிருபையும் அவருடைய தயவும் அன்பும் இரக்கமும் பரிசுத்த ஆவியின் நல்லுறவும் உங்களோடும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த அதிகாலை ஜெபத்துல பங்கெடுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.